கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு மீதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அல்லது வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எல்லாருடைய பதில் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்போ அப்படின்னு சொன்னால் நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன் சொன்ன கர்த்தருக்குள் அப்படின்னும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இருக்கும் பொழுது கவலைகள் எப்பொழுதும் நம்மை தள்ளி வைத்துவிடும். எப்பொழுதும் நமக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு சந்தோஷம் காணப்படும். ஏன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பாக எடுத்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்றத நாம் நினைப்போம். அநேக வழிகளில் மனுஷன் படுகிற பிரயாசத்து நிமித்தமாக அவன் அநேக காரியங்களை யோசித்து அநேக காரியங்களை செய்வது நிமித்தமாக என்ன நினைக்கிறான்னு சொன்னால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு நினைக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்து என்ன செய்யணும்? நிறைய சேர்த்து வைக்கணும், பெரிய காரியங்கள்லாம் செய்யணும், நிறைய திட்டங்கள் சரியான ஒரு காரியம் தான். நம்ம திட்டங்கள் வைப்பது தவறில்லை. ஆனால் அதற்காக பிரயாசப்பட்டு தூக்கம் இல்லாமல் நிம்மதியாக சாப்பிடாம நேரத்துக்கு சாப்பிடாம எல்லா காரியங்களும் செய்து ஓடி செய்து என்ன செய்யணும்னா சந்தோஷம் அனுபவிக்கலாம், எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னும் போது என்ன செய்ய முடியாது? நம்மளால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும். அதனால் நாம் எப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் காலத்தில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்றதை உணர்ந்தவர்களாக எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்னா சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி பணம் சேர்க்கணும் போது சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோமா? கர்த்தரை கூட விட்டு என்ன செய்வோம்? பின்வாங்கி போயிட்டு காரியங்களை செய்ய முற்படுவோம். ஏன்னு சொன்னால் இயேசுவை தெய்வமாக தன் இருதயத்தில் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் எப்பொழுதும் சந்தோஷம் நிலவும். எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்வாங்கன்னா திருப்தியாக இருப்பதற்கு ஆண்டவர் அவங்களுக்கு பலத்தை தருவாங்க. நம்ம திருப்தியாக இருந்தாவே மனசுக்கு ஒரு சந்தோஷம். நமக்கு இருக்கிறது போதும் என்று இருந்தோம் அப்படின்னு சொன்னாவே அதுவே நமக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனம் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். என் குறைச்சல் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் அடையவும் பட்டினியாக இருக்கவும் திருப்தியாக இருக்கவும் என்ன செஞ்சிருக்கிறேன்? குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பாருங்க, ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்த எதையுமே பொருட்படுத்தாதபடிக்கு அவர் நிறைய காரியங்கள், நிறைய ஆண்டோடைய பைபிளில் நிறைய கடிதங்களை எழுதி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் சென்று என்ன செஞ்சார்? தேவனுடைய அன்பை அவ்வளோ அழகாக தைரியமாக என்ன செஞ்சார்? எல்லாருக்கும் சொன்ன மனுஷன் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கல. அதனால் அவர் சொல்கிற வார்த்தை பாரு, எனக்கு எல்லாமே முடியும். ஏன்னு சொன்னால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதனால் எனக்கு என்ன செய்யும்? தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு எப்படி இருக்க தெரியும்? வாழ்ந்திருக்கவும் தெரியும். சில நேரத்தில் 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே சந்தோஷம் ஒரு 2 நேரம் கிடைக்கும் போதும் என்னால் இருக்க முடியும் அப்படின்றது தான் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லித்தரேன். நம்ம உடனே என்ன செய்வோம்? ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் என்னை கைவிட்டார் அப்படின்னு நினைப்போம். நமக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா ஆண்டவர் என்னை கைவிட்டார் நினைப்போம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் நம்மை ஏன் பார்க்கல, நம்ம என்ன ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக தானே இருக்கிறோம் அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் எவ்வளோ நம்ம உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா? வாழ்ந்திருக்கும் நமக்கு தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியணும். அதே சமயத்தில் செய்யணுமா? எவ்விடத்திலும் எல்லா இடத்திலும் என்ன செய்யணுமா? எல்லாரிடத்திலும் எப்படி இருக்கணுமா? திருப்தியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குமா? சந்தோஷம் கிடைக்கும். அடுத்தது என்ன சொன்னால் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணப்படவும். எல்லா காரியங்களிலும் நம்ம என்ன செய்யணுமா?
இந்த மாதிரி நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமா? நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதான் அவர் சொல்கிறார். அந்த அவங்களுக்கு எழுதும் பொழுது அழகாக சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. ஏன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்ளார். உங்களுக்கு எவ்வளோ சோதனை தாங்க முடியும் அவ்வளோதான் தரப்போகிறாரு. உங்களுக்கு எவ்வளோக்குள்ள தேவையோ அவர் தான் சந்திக்க போகிறாரு. நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் உங்கள் கைக்கு எவ்வளோ நிற்குமோ அதுதான் என்ன செய்வார், ஆண்டவர் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்பபடி அவர் சந்திப்பார். நீங்கள் எங்கேயுமே என்ன போய் தேவையில்லை, எங்கேயும் போய் யார்கிட்டையும் நிற்காதபடிக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்தார். அவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவர் மேல் அவரை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அதான் இங்கே வசனம் அழகாக சொல்லுதில்ல, நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை தருவார். நீங்களும் நான் இந்த உலகத்தில் படுகிற பிரயாசம், இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம்லாம் என்னது இல்லை, நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அதிக பணம் செலுத்தி கொஞ்ச நேரம் தான் அந்த சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். ஒருவேளை ஒரு 10 நாள் டூர் போனோம்னு சொன்னால் முடிச்சுட்டு வரும்போது மீண்டும் நமக்கு என்னதான் வரும், ஐயோ திரும்பி என்னுடைய பழைய ரொட்டீனான வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு சொன்னால் அது நிரந்தரமான அன்பு. அந்த நிரந்தரமான அன்பு என்ன செய்யணும், நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் கொடுக்க அது காத்து கொண்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷன் 2 காலமே இல்லை, 2 காலம் இல்லாத அந்த மனுஷன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ஒரு வீல் சேரில் உட்காந்துட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவருக்கு கொடுத்து கைப்பிரதி என்ன செய்கிறார், எல்லாருக்கும் கொடுத்துட்டு ரோட்டில் இருக்கிற அந்த கரெக்டான ஜங்ஷன் சொல்லுவாங்கள்ல, 4 ரோடு பெரிய இடத்துல எல்லோரும் இருப்பாங்கள்ல, போய் வருவாங்கள்ல மக்கள், அந்த இடத்துல அவர் கொடுத்துட்டு இருந்தாராம். அப்படி அவர் கொடுத்து அதில் அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அங்கே இருக்கும்போது நிறைய நல்ல வேர்த்தெல்லாம் ஊற்றும் தான், பட் அதெல்லாம் அவருக்கு பெருசாக தெரியாது. ஆண்டவருடைய அன்பை குறித்து மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பை குறித்து ஒரு பேப்பர் நோட்டு கைக்கு போகுது அப்படின்றது அது அவருக்கு சந்தோஷம். ஆனால் அவருக்கு எப்படி இருந்துச்சு, 2 காலுமே இல்லை. நினச்சி பாருங்கள், நமக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆரோக்கியம் கொடுத்துருக்காங்க, 2 கை 2 கால், பிள்ளைகள், வீடு எல்லாம் இருக்குது, ஆஸ்தி எல்லாம் இருக்குது. ஆனால் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்யணும் நினச்சி பாருங்கள். அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. ஒருவேளை உங்ககிட்ட எதுவுமே இல்லை நம்ம இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அவர் உங்களுக்கு தருவார், ஏற்ற வேளையில் அவர் தர வல்லவராக இருக்கிறார். அவர்கிட்ட தர முடியாத காரியம் எதுவும் இருக்குதா, நீங்கள் ஆசைப்படுகிற காரியம் தர முடியாத காரியம் எதுவும் இருக்குதா, நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அவரால் தர முடியும். ஏன்னு சொன்னால் அவர் தான் இந்த அண்ட சராசரத்திற்கும் அதிகாரி. அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களும் நிறைய இருக்குது, அவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் அவர்கிட்ட இருக்குது. அவர் ஏற்றவில்லை, அவர் தருவார். ஆனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகும். ஏன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அதான் அவர் சொல்கிறார்ல, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அவர் இளைப்பாறுதல் தர இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இன்னைக்கு நீங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்துகிறதான பரலோக தந்தை, இந்த நாளிலும் கூட இந்த செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரவில் நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளை காணும்படியாக இந்த புதிய கிருபையினால் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் இந்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கவும், சாத்தானை நாங்கள் அப்புறப்படுத்தவும், அவன் எங்களை பார்க்காதபடிக்கு அவன் எங்களை விட்டு ஓடத்தக்கதாக நீர் கிருபை செய்யுங்க சாமி. நாங்கள் உம்மை துதித்து உம்மை போற்றி உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அது மாத்திரம் இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. நாங்கள் எல்லா சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தாவே, எல்லாவற்றின் மத்தியில் நாங்கள் உண்மையை பற்றி கொள்ள, உண்மையை நம்பி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பாவங்களை மன்னித்து உடைய ராஜ்யம் வர நேர்த்தலிடுமா இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.